அப்போ அற்புதம் வந்து ஒரு ஆள் என்ன பண்ணுது? திருந்தாதவனையும் திருந்த வைக்கும். உங்க வீட்டுக்குள்ள நடக்கட்டும் திருந்தாதவங்களை திருந்துற அற்புதங்கள், மாறாதவங்க மாறுற அற்புதங்கள். அற்புதங்கள் மனம் திரும்ப வைக்கும். ஆமென். அப்போ எந்த தலைமுறைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த தலைமுறை அது தேவை. ஆமென். we need signs and wonders. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமென். எல்லாம் சொல்லுங்க, மீண்டும் செய்யுங்க ராஜா. கடன் ரத்து மறுபடியும் நடக்கட்டும், கண் திறப்பு மறுபடியும் நடக்கட்டும், இயற்கை ஆளுகிற காரியங்கள் மீண்டும் வரட்டும். do it again. சிலர் சொல்றாங்க பாருங்க, அற்புத அடையாளங்களை பேசுகிறார்கள், மனம் திரும்புதலை பேச மாட்டுக்கார்கள் அப்படிங்க. அற்புதம் நடந்தாலே மனம் திரும்பிடுவான். தலைகீழ பேசுறது. ரட்சிப்பை பற்றி யார் பிரசங்கிக்கிறார்கள், பாவத்தை பற்றி யார் பிரசங்கிக்கிறார்கள்? ஐயா, அது மட்டும் ஒரே வழி கிடையாது. ஏசு எப்படி பேசுறாரு பாருங்க, அந்த இங்க நடந்த அற்புதம் அங்க நடந்திருந்தா அவன் ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பாரு. அப்போ அற்புதம் வந்து ஒரு ஆளை என்ன பண்ணுது? திருந்தாதவனையும் திருந்த வைக்கும். அந்த மாதிரி அற்புதம் யாருக்கு வேணும்? உங்க வீட்டுக்குள்ள நடக்கட்டும் திருந்தாதவங்களை திருந்துற அற்புதங்கள், மாறாதவங்க மாறுற அற்புதங்கள், முழங்கால முடக்காத ஆளெல்லாம் முழங்கால முடக்கிற மாதிரியான அற்புதங்கள். அப்ப கடவுள் சொல்ற கோரசின், சோதா, கொமரா, இந்த பட்டணங்கள் எல்லாம் சொல்லுங்க. இந்த பட்டணம் எல்லாம் மனந்திரமா போனதுக்கு என்ன காரணம்? அங்க அற்புதமும் அடையாளமும் இல்லை. அற்புதம் அடையாளம் இருந்திருந்தா அவன் மனம் திரும்பி இருப்பான். இப்படி படிக்கணும் பைபிள. அப்ப நான் சொல்றேன், இந்த சீசன்ஸ்ல நான் உங்களுக்கு சொல்றேன், அநேகர் மனம் திரும்பத்தக்கதாய், அநேகர் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லத்தக்கதாய், அநேகர் தங்கள் முழங்கால்களை முடக்கத்தக்கதாய், இயற்கைக்கு அப்பாற்பட்ட நம்ப முடியாத அற்புதங்கள். இப்போ இது வந்து ஒவ்வொரு அற்புதத்தை நீங்க படிச்சுட்டு அதே மாதிரி இப்பவும் நடக்கும். நீங்க என்ன பண்ணலாம்? கல்லறைகள் திறக்கப்படும். ஆமா, வெறும் வியாதி சுகமாக்குறது மட்டும் இல்ல, மரித்தோர் எழுந்திருக்கிறது மட்டுமல்ல, மரிச்சு ரொம்ப நாள் ஆனவங்களை கூட தட்டி எழுப்பக்கூடிய பலனும் கிருபையும் ஒரு தலைமுறைக்கு உண்டாகும் என்று நான் சொல்லுவேன்.